நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய தமிழ் வளர்ச்சித்துறையினுடைய உதவி இயக்குனர் அம்மா நிலா அம்மா அவர்கள் இன்று திருக்குறள் திருப்பணிகள் திட்டத்தினுடைய வகுப்பை பார்வையிடுவதற்காக வந்திருக்கிறார்கள். அவர்களை உங்கள் பலத்த கரகோசையின் மூலமாக வருக அவருடன் வந்திருக்கின்ற கவிதா அம்மாவையும் அலுவலக அனைத்து நண்பர்களையும் வருக வருக என வரவேற்று இந்த பள்ளியினுடைய தனித்துவம் மிக்க தலைமை ஆசிரியர் அம்மா அவர்களையும் மற்றும் ஆசிரியர் பெருமக்களையும் வருக வருக என வரவேற்று தமிழ்நாட்டிலேயே அதிகமான பிள்ளைகள் படிக்கக்கூடிய திருப்பணிகள் திட்டத்தின் வாயிலாக படிக்கக்கூடிய பயிற்சி வகுப்பு திருவண்ணாமலை மட்டும்தான் அதிகமான மாணவர்கள் உள்ளார்கள் என்பது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பெருமை என்பதை சொல்லி இந்த அடுத்த ஆண்டு இங்கே இருக்கின்ற மாணவர்கள் ஏறக்குறைய ஒரு 20 பேராச்சும் போயிட்டு தமிழச்சித்துறை கொடுக்கின்ற 15,000 ரூபாய் ரொக்கப்பரிசையும் நற்சான்றிதழையும் பெற வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி அடுத்த வகுப்பு எங்களுக்கு தொடர்ந்து 30 வாரங்கள் இல்லாமல் அடுத்த தொடர்ந்து வகுப்புகளை எங்களுக்கு எடுத்து செல்லக்கூடிய அளவிலே ஏதாவது ஒரு பள்ளியை தொடர்ந்து கொடுத்தால் நாங்கள் எங்கள் பணியை தொண்டாக செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி இந்த நேரத்திலே அம்மா அவர்களை இந்த வகுப்பினுடைய அதிகமான திருக்குறளை ஒப்பிக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற குணமதி அவர்கள் ஏற்கனவே வந்து போனாங்க. பசங்க நிறைய பசங்க 1330 வந்துட்டு ஒப்பிச்சுட்டு போயிட்டாங்க. போன வாரம் நடந்தது. இப்போது அம்மா அவர்கள் வாழ்த்துறையாக பேசி இந்த குழந்தைக்கு ஏதாவது அதிகாரத்தை கேட்குமாறு பணிவுடன் கேட்டு விடைபெறுகிறது. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் திருவண்ணாமலை மாவட்ட தமிழ் வளர்ச்சி உதவி இயக்குநராக பொறுப்பேற்று இப்பொழுதுதான் முதல் திருக்குறள் திருப்பணிகள் உங்களெல்லாம் பார்க்க வந்திருக்கேன். கடந்த சனி ஞாயிறு நாங்க சென்னையில திருக்குறள் வினாடி வினா நடத்தினோம். அங்க உங்களை போன்ற பள்ளி குழந்தைகள் தான் வந்து கலந்துக்கிட்டாங்க. அவ்வளோ அருமையா எல்லாருமே பதில் சொன்னாங்க. கேட்டு கேட்க உடனே எல்லாரும் விடை சொன்னாங்க. ரொம்ப வியப்பா இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கறதுக்கு. அதுல பங்கு பெற்ற நிறைய மாணவர்கள் திருக்குறள் முற்றோதல் செய்த மாணவர்கள். அதனால உங்களுக்கும் நீங்க எல்லாரும் ஐயா அருமையா வகுப்பு நடத்திட்டு வராரு. அதெல்லாம் நீங்க பயன்படுத்திக்கோங்க. நிறைய திருக்குறள் படிங்க, பொருள் உணர்ந்து அதை படிங்க, திருக்குறள் முற்றோதல்ல கலந்துக்கோங்க, திருக்குறள்ல என்ன கருத்துக்கள்லாம் சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை வாழ்க்கையிலும் பயன்படுத்துங்க. வாழ்த்துகள். இப்போது இந்த குணமதி கேள்வி கேளுங்க. வான் சிறப்பே சொல்லுவாங்க. அதிகாரம் 2 வான் சிறப்பு. வாங்கி உலகம் வழங்கி தாழ்ந்தே பாற்று துப்பாக்கி துப்பாய் துப்பாக்கி துப்பாக்கி துப்பாய் தூமலை இன்று பைப்பின் விரிணி பசி ஏன் பெரும் வாரி வளமுற்றி கெடுவும் கெடுக்க சாலை மற்றும் இடுப்பு எல்லாம் மழை விசுமே தேவை நல்லல் மற்ற பசும தலை காட்டுவது அழுது நெடுங்கான் தன்மை குற்றம் தான் நல்காதாகிவிடும் சிறப்படை புசல செல்லாத வானம் மறக்கவே வானக்கும் இன்று தானும் தங்கள் மானம் மகாதின் நிரஞ்சி அமையாத உடனே யாருக்கும் மாறிட்டு அமையாத ஒழுக்கம். அம்மா அவர்கள் 84க்குள்ள ஒரு அதிகாரம், மெதுவா சொல்லு, 84க்குள்ளே ஏதாவது ஒரு அதிகாரம். பெரியவரை அதிகாரம் 45 பெரியார துறைக்கொடு 6 உச்சனை நீக்கி உரமுக்கம் பெற்றார் பேணி கொளர் தம்மீர் பெரியார் தமிழ் அது மண்மை எல்லாம் தலை சுவா கண்ணாக உழை மன்னன் சுவா சூழ்ந்து கொளர் தக்கா செட்டா செய்கிறது இடிக்கும் துணியா அதற்கு எடுக்கும் தலைமை அவர் இப்படி அதிகமான மணி கெடுப்பா எல்லாம் கெடும் விளக்கு உதயம் இல்லை மல்லம் சார்பிலாக் இல்லை நிலை பல்லார் நகரின் 10 தீமத்தெல்லாம் தொடங்க விடல். அன்பு பெரியவர்களே, கீழ்ப்பாலூர் பள்ளியினுடைய மேல்நிலை பள்ளிக்கு நான் ஒரு விழாவுக்கு போயிருந்தேன். அப்போதுதான் இந்த விதையை நான் கண்டுபிடித்தேன். ஒரு நாளைக்கு ஒரு ஏறக்குறைய ஒரு 10 தொடக்க பள்ளியாக இருக்கட்டும், ஆரம்ப பள்ளியாக இருக்கட்டும், நடுநிலை பள்ளியாக இருக்கட்டும், கல்லூரியாக இருக்கட்டும், கலந்து கொள்வதிலேயே நான் பெரும் மகிழ்ச்சி அடைவேன். அந்த வகையில் ஒவ்வொரு பள்ளிக்கு போகும்போதும் அங்கே இருக்கிற மாணவர்களை தேர்ந்தெடுத்து இந்த மாதிரி திருக்குறள் நீங்கள் படிச்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி அறம் சார்ந்த வாழ்க்கை வாழலாம் என்று சொல்லி இந்த பிள்ளைகள் எல்லாம் அழைத்து வரும்போது தான் குணமதியை நான் சந்தித்தேன். அப்போது கிடைத்த குழந்தை தான்
தொடர்ந்து என்னுடைய இணைய வகுப்பிலே தினமும் வந்து படித்து இன்று 84 அதிகாரங்கள் எங்கு கேட்டாலும் சொல்லக்கூடிய ஆற்றல் பெற்ற குழந்தை. அவருக்கு மீண்டும் ஒருவரை கைவழிக்கிறீங்க. ஏன் இதெல்லாம் நாங்க சொல்றோம் சொன்னா, உங்களுக்கு எடுத்துக்காட்டாக இந்த வகுப்பிலே இருக்கிறார்கள். சென்ற வகுப்பிலே 1330 படித்த குழந்தைகள் எல்லாம் வந்தார்கள். அவர்கள் எப்படியெல்லாம் உங்களை படிக்க வேண்டும், எப்படியெல்லாம் நீங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வர வேண்டும் என்றெல்லாம் சொல்லி சென்றார்கள். நீங்கள் ஒண்ணுமில்ல, தினமும் 1 இருந்து 20 அதிகாரத்தை பார்த்து படி. ஒரே ஒரு 5 திருக்குறளை 10 விரலுக்கும் 10 தடவை படி. தூங்கிடு. காலையில ஏந்தவுடன் படிச்சுட்டு அப்புறம் சாப்பிடு. இந்த 2 வேலையை செஞ்சினா போதும். கண்டிப்பா உனக்கு 1330 குறம் மிக தொலைவில் இல்லை, அருகாமையிலே இருக்கிறது. நீங்களும் அந்த பரிசை வெல்லலாம். இந்த ஆண்டு நம்முடைய திருவண்ணாமலை மாவட்டத்தில் தான் அதிகமான பிள்ளைகள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் என்பதை சொல்லி, இதுவரையில் நம்ம தமிழ்நாட்டில் திருக்குறள் முற்றோதல் இயக்கத்தினுடைய தலைமை பயிற்றுனராக இருக்கிற நான் நிறைய மாணவர்களை உருவாக்கி இருக்கிறேன். அந்த வகையில் அம்மா அவர்களுக்கும் இங்கு சிறப்பு செய்த தலைமை ஆசிரியர் அம்மா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். நாங்கள் ஒரு 2 அதிகாரம் நடத்துகிறோம். நீங்கள் நின்று பார்த்தீங்கன்னா 2 அதிகாரம். இப்போ எது விட்டீங்க? 39 40 நடத்து 40. நன்றி மேடம். அந்த இது கொடுத்துருங்கம்மா, அந்த வரவு கணக்குதா அம்மா கிட்ட எனக்கு பையில இருக்கு பாரு, புக்கு படி நடத்து. அதிகாரம் 40 கல்வி. கற்க கசட கற்பை கற்பின் நிற்க அதற்கு தர. சத்தமா கருடைய என்பது கற்ற போதிரி புனுடைய கலாதவன். உடையார்கள் இல்லாமல் ஏகற்றும் கற்ற கடரே கல்லாதவன். யாரும் நாராமல் ஊராமல் என்னும் சாந்தமின் கல்லாதவாறு. தாமின் பிறகு உலகின் பிறக்கண்டு காமரே கற்றறிந்தார்.